கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பேற்பட்ட ஜெபத்தை கேட்கிறார். அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிற ஜெபத்தை கேட்கிறார். அடுத்தவங்களை சபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்பதில்லை. அடுத்தவங்களை ஆசீர்வதித்தால் அவர்கள் அதுக்கு உள்ள பாத்திரவானாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும். இல்லாட்டி யார் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறாலும் அவங்களுக்கு திரும்பும். ஒன்று. ரெண்டாவது, சபித்து நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நம்ம சபிக்கும் பொழுது யாரையுமே சபிக்கிறது இயேசு சாமியோடைய விருப்பம் கிடையாது. அது துன்மாக்காக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் யாரையுமே அவர் சபிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. அப்படி நம்ம சபிச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். மேலாக அவங்க அந்த பாத்திரமாக இல்லாத ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதனால் அது அவங்க வந்து பாத்திரம் இல்லை. அதனால் அந்த ஜெபத்தை அந்த சாபம் வந்து யார் சபிக்கிறாரோ அவங்களும் திரும்பும். அதே போல் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இயேசு சாமி தான் நமக்குலாம் செய்கிறாரு. அப்போ அவருக்காக எனக்கு நான் எவ்வளோக்காக வாழ்ந்தேன், அவருக்காக நான் எவ்வளோவா நான் என்னை விட்டு கொடுத்தேன் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். ஆகவே ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டீர்கள் அன்றி சபிக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது தான் நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிச்சா தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் சரியான ஜெபமாக இருக்குது. ஆகவே நீங்கள் ஆசீர்வாதம் ஜெபிக்கும் போது அந்த பாத்திரமாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த பாத்திரம் உண்டாகும். யாரையுமே சபித்தும் கோபத்திலையும் ஜெபம் பண்ணாதீர்கள். இந்த காலை வேளையில் எனக்கு ஆண்டவர் ஒன்று தான் சொல்கிறேன். சில பேர் புலம்புறாங்க, என்னை சபிக்கிறாங்கன்னு. ஏன் புலம்புறீங்க? நீங்கள் உண்மையான ஜெபம் பண்ணுற விசுவாசியாக இருந்தால், பரிசுத்தமுள்ள விசுவாசியாக இருந்தால் உங்களுக்கு அந்த சாபம் வந்து பலிக்காது. நீங்கள் புலம்புனீங்கன்னா, சபிச்சு ஜெபம் பண்ணுறா நீ சொன்னீங்கன்னா நீங்கள் சரியாக ஆண்டு இல்லைன்னு அர்த்தம். சரி, அப்படி சபிச்சு ஜெபம் பண்ணால் அவர் கேட்க மாட்டார். அப்பயும் வசனம் சொல்லுது, சபிச்சு ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டார். அப்போ சபிச்சு ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்க மாட்டார். அதனால் கூடுதலாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுந்தது போல் இயேசுக்காக வசனத்துக்காக நம்ம இறங்கி வரணும். சரிங்களா? அதுதான் உண்மையான ஒரு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைங்களை தான் ஆண்டவர் தேடுறார். ஆகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டீங்கள் அன்றி சபிக்க யாரையும் அழைக்கப்படவில்லை. ஆசீர்வதிப்போதும் சபிப்போதும் அது கர்த்தருடைய கருத்தில் உண்டு. நாம் அதோடைய வேலை செய்யக்கூடாது. நம்ம ஜெபிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். நல்லவங்க, கெட்டவங்க, நமக்கு துரோகம் பண்ணுறவங்க, ஆண்டவரே எங்களுக்கு பேசினவங்க எல்லாத்தையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் பாத்திரமாக இருந்தால் அது அவங்களுக்கு போகட்டும், அது இல்லை திரும்பி எங்களுக்கு வரட்டும். நாங்கள் யாரையும் சபிச்சு ஜெபம் பண்ண போகிறது கிடையாது. கர்த்தர் நாம் மையப்படுவதாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபிச்சு ஜெபம் பண்ணுறாங்கன்னு சபிக்கிறேன்னு டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருங்க. உண்மையாக இருந்தால் ஒருத்தருடைய சாபம் நம்மளுக்கு பலிக்காது. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே பதில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.